நெரிசலை யார் ஏற்படுத்தினாங்க? திமுக ஏற்படுத்துச்சா? பாஜக ஏற்படுத்துச்சா? அண்ணா திமுக ஏற்படுத்துச்சா? போக வேண்டிய பஸ்ஸுக்கு முன்னாடி இவங்க தான் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸை நகர விடாம பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு எங்க தலைவர் கூட்டத்தை பத்திலாம் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அதாவது எந்த கட்சியிலேயாவது கட்சியினுடைய நிபந்தனைகள்ல மரத்தின் மீது ஏறி நிற்கக்கூடாது, அங்கிருந்து யாரும் குதிக்க கூடாது, இப்படிலாம் எங்கேயாவது கட்சியில கண்டிஷன் போட்டுருக்காங்களா? இது என்ன குரங்குகள் மாநாடா நடக்குது? வாரத்தில் ஒரு நாள் வாடா மாப்பிள்ள நம்ம போய் பாண்டிச்சேரிக்கு போவோம், சரக்கடி போன்னு கூப்பிட்றாங்கல்ல. வாரம் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்கு கூப்பிடுவது மாதிரி பட்டதா அரசியல் நான் கேட்குறேன். ஒரு மேம்போக்காக கருதுறாரு அரசியலை. சினிமா தேட்டரில் கூடுற கூட்டமும், தன்னை பார்க்க வருகிற கூட்டமும், ஓட்டு போட வர்ற கூட்டமும் ஒரே கூட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ மைடியர் சார் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறார். அவர் மாநில அரசை ரொம்ப வீரியமாக தாக்குகிறாரு. மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் மேம்போக்காக தாக்குகிறாரு. ஒரு பூனைக்குட்டி எலியை கவ்வுவதற்கும் தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. குறைகளை சொல்றாரு, மணல் கொள்ளை நடக்கிறது, கிட்னி திருறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டயலாகா கடந்து போறாரே தவிர தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு பெரிய மறியல் போராட்டத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னா தான் அரசாங்கம் பயப்படும். பேராசைப்படுகிறாங்க. ஒரே ஜம்பில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்கல்ல சினிமாவில். ஒரே தேர்தலில் நம்ம பெரிய இடத்துக்கு போயிடணும், சிஎம் ஆயிடணும் அப்படிங்கிற கனவோடு அவங்க இருக்கிறாங்க. இதை விட அதிகமான கூட்டம் சிரஞ்சீவி போன்றவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் பேர் திரண்ட கூட்டத்தில் 14% ஓட்டு கூட வந்துச்சு, 18 எம்எல்ஏக்கள் கூட வந்தாங்க. அவரால் கட்சி நடத்த முடியல. ஒரு அதாவது எந்த கட்சியிலேயாவது கட்சியினுடைய நிபந்தனைகளில் மரத்தின் மீது ஏறி நிற்கக்கூடாது, அங்கிருந்து யாரும் குதிக்கக்கூடாது, இப்படிலாம் எங்கேயாவது கட்சியில் கண்டிஷன் போட்டுருக்காங்களா தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு? இது என்ன குரங்குகள் மாநாடா நடக்குது? மரத்துல குதிக்க கூடாதுன்னு சொல்றது மனிதர்கள் மாநாடு நடக்குது. அதுதான். அப்ப இந்த மாதிரி சேட்டைகள் செய்யக்கூடியவனை ரசிகர்கள் கணக்கிலே சேர்ப்பார்களா, தொண்டர்களின் கணக்கிலே சேர்ப்பார்களா? பொது வாழ்க்கைங்கிறது எதுக்காக ஒரு லோக்கல்ல ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுடைய தொகுதியில் நமக்கு என்ன பின்னடைவு இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை சரி செய்வதற்கு. நம்ம தெருவில் குடிநீர் வரலை, சாக்கடை அடைச்சிக்கிருச்சு, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, எங்கள் ஊருக்கு சாலை வசதி இல்லை, எங்கள் ஊருக்கு போக்குவரத்து வசதி இல்லை. இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தானே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம தேர்வு செய்கிறோம், அல்லது ஒரு கவுன்சிலரை தேர்வு செய்கிறோம், ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரை நம்ம எதுக்கு தேர்வு செய்கிறோம்? அப்போ சராசரி மனிதர்களை விடவும் பொது வாழ்க்கையிலே பொறுப்புள்ள மனிதர்களாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்காகத்தானே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நீ தலைமை பண்புக்கு தயாராவதற்கு பதிலாக நீனே மேலே இருந்து மரத்தில் குதிப்ப, வண்டியை நகர விட மாட்ட, பஸ்ஸை போக விட மாட்ட, எங்கேயாவது தள்ளு முள்ளாகி எடப்பாடி பழனிசாமி வர்ற கூட்டத்தில் இது மாதிரிலாம் ஏதாவது விபரீதங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் விஜய் மாநாடு போட்ட இடங்கள் எல்லாமே உயிரிழப்பு. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு 5-6 பேர் உயிரிழப்பு, மதுரை மாநாட்டில் உயிரிழப்பு. இந்த ஒழுங்கின்மையின் காரணமாக இல்லை, மற்ற கட்சி மாநாட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கணும். ஆனால் விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி செய்திகள். மற்ற கட்சி மாநாட்டில் போக்குவரத்து சாலை விபத்துகள் நடந்தெல்லாம் சில மரணங்கள் நடந்திருக்கிறதே தவிர அது ஒரு தவிர்க்க முடியாத மரணங்கள் நடந்திருக்கிறது. இது மாதிரி அத்துமீறுகிறவர்கள் இருக்கான்ல, அவர் ரேம்ப் வாக்கு போகிறாரு மதுரையில், ஒருத்தர் அது மேலே ஏறி குதிக்கிறான், பாக்ஸர்கள்னு சொல்லக்கூடிய அந்த குண்டர்கள் தூக்கி பட்டார்னு தூக்கி கீழே எறிகிறாங்கன்னு. இது என்ன வகையான நியாயம்? அப்போ ரசிக மனோபாவம் விஜயை பார்க்க வருகிற கூட்டம் அப்படித்தான் இருக்கானே தவிர இவன் எப்படி கொள்கை கூட்டமாக இருப்பான்? இவன் நாட்டினுடைய அடுத்த தலைமுறை குறித்த ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இவன் எப்படி தலைமை பண்போடு வழி நடத்தக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. அதில் இந்த பிரச்சாரத்தில் வந்த கூட்டங்கள் விஜய் பேசுறதை கேட்க வந்த கூட்டம் இல்லை. அதனால தான் அவர் பேசுறது சத்தமே கேட்காதப்பயே அவன் விஜய் தளபதி கத்தித்தானே இருக்கான். அப்போ பார்க்க வந்த கூட்டமாக இருக்கிறதே தவிர கேட்க வந்த கூட்டம்னா அது கொள்கை கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறதா அல்லது ரசிகர் கூட்டமாகவே நீட்டிக்கப்படுகிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால தான் சீமான் போன்றவர்கள் கூட அவரை கடுமையாக விமர்சிக்கிற போது இதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அதனால் விஜய் தன்னுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, அரசியல் படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கும்பல் மனோபாவத்தோடு அவர் அரசியல் செய்தால் கூட்டம் வரும், ஓட்டு வராது. ஏன்னா அவருடைய கூட்டத்தில் அட்டன் பண்ணுறவங்க மட்டுமே வாக்காளர்கள் அல்ல,
தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 4.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் கிடையாது, விஜயின் ஆதரவாளர்களும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளால் தொண்டர்களை வழிநடத்தி அதன் வழியாக நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி அதன் வழியாக செயல்பாட்டாளர்களை சமூக செயல்பாட்டாளர்களை உருவாக்கினா தான் அரசியல் கட்சி நிலைபெறுமே தவிர விசிலடிக்கிறவங்களை வச்சு ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது. சினிமா தட்டில் கூடுற கூட்டம் என்பது வேறு, அரசியலுக்காக சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிற கூட்டம் என்பது வேறு. ரெண்டையும் ஒரே கூட்டமாக கருத முடியாது. இல்லை, அவர் நிறையா பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் பேசுகிறார். நீங்கள் எந்த வாக்குறுதிகளை தந்தீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னா அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன பாரபட்சம் இருக்குன்னா, அவர் மாநில அரசை ரொம்ப வீரியமாக தாக்குகிறாரு. மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் மேம்போக்காக தாக்குகிறாரு. மாநில அரசை தாக்குவதற்கும் மத்திய அரசை தாக்குவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மாநில அரசு மீது சீறி பாய்கிறாரு. அது ஒரு பூனைக்குட்டி எலியை கவ்வுவதற்கும் தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கு வேறுபாடு இருக்கிறது. எலியை கவ்வுறது மாதிரி மாநில அரசை கவ்வுறாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் என்று வருகிற போது கொஞ்சம் மென்மையான போக்கை அவர் கையாளுகிறார். அது ஒரு பாரபட்சம் ஒரு இடத்துல இருக்கிறது. இப்போ மாநில சுயாட்சி, இப்போ தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய தேசிய கல்விக் கொள்கையில் நிதியை தர மறுக்கிறார்கள். நீட் தேர்வை நீக்குகிற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. கச்சத்தீவை மீட்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. இப்படி மத்திய அரசாங்கம் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கார்ப்பரேஷன் மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு மாநில அரசை என்று அதிகாரத்தோடு ஒப்பிடுகிற போது மாநில அரசினுடைய அதிகாரம் என்பது குறைந்ததாக இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது எல்லையற்றதாக இருக்கிறது. ரெண்டையும் எப்படி சமப்படுத்த முடியும்? பாஜகவும் திமுகவும் ஒன்றுன்னு சில பேர் பேசுகிறான்ல. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வலிமை திமுகவுக்கு எப்படி இருக்க முடியும்? இது மாநில கட்சி, அது தேசிய கட்சி. அவங்க திடீர்னு பிரதமர் தொலைக்காட்சியில் தோன்றி இனிமேல் பணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக 3ஆக நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எத்தனையோ விஷயங்களை மத்திய அரசாங்கம் எதேச்சாதி அதிகாரமாக மாற்ற முடிகிறது. மாநில அரசுக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கள் கிடையாது. அதனால் அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்குற மாதிரி விஷயங்கள்லாம் பொருத்தமுடையது அல்ல. ஏன்னா யானையினுடைய வலிமை வேற, பூனையின் வலிமை வேற. யானை மாதிரி பூனை எப்படி நடந்துக்க முடியும்? மாநில அரசினுடைய அதிகார எல்லை என்பது சிறுத்து போனது, சிறிய அளவிலே தான் உள்ளது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அரசியல் செய்கிறாரா விஜய் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி விஜய் யாருடன் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அரசியலே பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் விஜய் ஆதரித்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கப்போ டிடிவி தினகரன் விஜய் கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை? அப்படி ஒரு சூழல் வந்தால் அதை வரவேற்கிற இடத்துல யார் இருக்கணும்? கட்சிக்குள்ள புஷி ஆனந்த் தன்னை தாண்டி யார் விடக்கூடாது என்பதற்காக ஒரு 4 பேர் மட்டும்தான் திருப்பி முதன்மைப்படுத்தப்பட்ட சக்திகளாக காட்டப்படுறாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, ஒரு 4 முகங்களை காட்டுறாங்க. இவர்கள் எல்லாருமே அரசியலிலே அனுபவம் மிக்கவர்களா? இப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதிகாரத்தால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய அனுபவத்தை உள்வாங்கி கொண்டு கட்சி வளர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களெல்லாம் கட்சியில் சேர்த்துருக்கணும்ல. விஜய் என் கட்சியில் எல்லாரும் சேருங்கன்னு சொன்னால் தானே கட்சி வளரும். இல்லை, விஜய் யாரையுமே பார்க்க மாட்டார். வாரத்தில் ஒரு நாள் தான், சனிக்கிழமை தான் அவர் பயணத்துக்கு வருவார், சுற்றுப்பயணத்துக்கு. அவர் சிங்கம் எப்பயாவது தான் வேட்டையாட வரும் அப்படிலாம் சொல்கிறாரு. அதனால தான் அவரை சர்க்கஸ் சிங்கம்னு சீமான் போன்றவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அரசியல் என்பது வாரத்தில் ஒரு நாள் செய்கிறது அல்ல, வார கொண்டாட்டமாது. வாரத்தில் ஒரு நாள் ஆடா மாப்பிள்ள நம்ம போய் பார்ட்டிக்கு போவோம், கல்ச்சர் இதுக்கு போவோம், பாண்டிச்சேரிக்கு போவோம், சரக்கடிப்போன்னு கூப்பிட்றாங்கல்ல. வாரம் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்கு கூப்பிடுவது மாதிரி பட்டதா அரசியல்னு நான் கேட்குறேன். அரசியல் என்பது அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும், அன்றாட மக்கள்படுகிற துயரங்களுக்கு ஆறுதலாக நிற்கணும், களத்துக்கு வரணும்.
அனுபவம் மிக்க மூத்தவர்களும் இருக்கணும், செயல்பாட்டுக்குரிய செயல் வீரர்களாக இளைஞர்களும் இருக்கணும். ஒரு பெரிய படையை நடத்துறதான் அரசியல். இவர் இன்னும் பனையூர் பங்களாவுக்குள்ள பத்திரமாக இருந்து கொண்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் வெளியில் வர்றேன்னு ஒரு சொகுசு வாகனத்தில் ஏறி திடீர்னு வந்து மாநில அரசு சரியில்லை, திருச்சியில் போய் நின்றுக்கிட்டு திமுக வந்து திருச்சிக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறாரு. திருச்சியில் கட்டப்பட்டிருக்கிற மேம்பாலங்கள், அந்த திருச்சியினுடைய நகர கட்டமைப்பு, பஞ்சப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒப்பான ஒரு பெரிய பேருந்து நிலையம்லாம் திமுக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ சாதனைகளே செய்யாமல் ஒரு அரசியல் கட்சி வந்து ஓட்டு கேட்க முடியாது. அப்போ குறைகளை சொல்கிறாரு, மணல் கொள்ளை நடக்கிறது, கிட்னி திருறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை டயலாகாக கடந்து போகிறாரே தவிர தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு பெரிய மறியல் போராட்டத்தை நான் நடத்துவேன், நானே முன்னின்று நடத்துவேன் அப்படி சொன்னா தான் அரசாங்கம் பயப்படும். டீட்டெயிலாக அவர் அந்த விஷயங்கள் வந்து எடுத்து அதனால இவர் என்ன செய்கிறாருன்னா, நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி வலிக்காமல் ஒரு டைலாக்கை பேசிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுறாரு. இந்த பிரச்சனை எப்படி தீரும்? 1000 நாளாக போராடுறான் பரந்தூரில், ஒரே ஒரு நாள் போய் ஒரு ஷோ பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த பிரச்சனை தீருகிற வரைக்கும் களத்தில் நிற்பவன் தான் போராளியாக இருக்க முடியுமே தவிர, அப்படிப்பட்ட கள போராளிகள் மட்டும்தான் அரசியல் தலைவர்களாக பார்க்கப்படுவார்களே தவிர, ஒரே ஒரு நாள், இப்போ மகாத்மா காந்தி இருக்கிறாரு, ஒரே ஒரு நாள் மட்டும் விடுதலை வேணும்னு சொன்னார், மிச்சம் நல்லா வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டார், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில் வருவார். அப்படின்னா அவர் அந்த போராட்டம் நடந்திருக்குமா? அவர் மேம்போக்காக கருதுகிறார் அரசியலை. சினிமா தேட்டரில் கூடுற கூட்டமும், தன்னை பார்க்க வருகிற கூட்டமும், ஓட்டு போட வர்ற கூட்டமும் ஒரே கூட்டமாக இருக்க வாய்ப்பில்லை. நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரில் தோற்கும். விஜய்க்கு வந்து இந்த கூட்டம் வந்து ஓட்டு போடாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கூட்டம் ஓட்டு போடும். இவர்கள் மட்டுமே, அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமே தேர்தல் நடக்க போகுதா? இவர் படத்தை பார்க்காதவனுக்கும் சேர்ந்து தானே வாக்காளராக இருப்பான். விஜய் படம் ஒரு படத்தை கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவனும் வாக்காளராக இருப்பான்ல. விஜயை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே தேர்தல் நடக்குமா? விஜயை விரும்பாத ஒரு கூட்டமும் இருக்குல்ல, விஜய் ஒரு பொருட்டாக கருதாத கூட்டம் இருக்குல்ல. நான் அண்ணா படத்தை வச்சுட்டேன், அண்ணா ஃபோட்டோ வந்து என் கட்சியில் வச்சுருக்கேன், எடுத்தெடுப்புலேயே அடைய முடியுமா ஒரு அரசியல் கட்சி? கேட்டால் அதெல்லாம் அந்த காலம், இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொன்னால், எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுனாலேயே ஒரு கட்சி வளர்ந்துரும்னு நம்புகிறாங்க. தாவேக்காரங்களாம் என்ன நினைக்கிறான்னா, சோசியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கோம், அதனால் நமக்கு ஓட்டு விழுந்துரும்னு நினைக்கிறான். ஆண்ட்ராய்டு ஃபோனு பயன்படுத்தாதவங்க ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இருக்கான். பட்டன் ஃபோன் வச்சுருக்கவன் பல பேர் இருக்கான். ஃபோனையே பார்க்காதவன் பயன்படுத்தாதவனும் இருக்கான் ஒரு கூட்டம். விவசாயிகள், சாதாரண கிராம பின்னணியில் இருக்கிறவங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத யாருமே இல்லையே. அது மாநகரத்தில், சிட்டியில் இருக்கிறவங்களில் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தாதவர்கள் இல்லை. நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு பார்த்துக்கலாம் யாருமே இல்லை. விவசாயிகளாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இல்லை. அப்போ எல்லாருமே சோசியல் மீடியாவினுடைய ஒரு அங்கமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பகுதி. எப்படி சினிமா பார்ப்பதுக்கு ஒரு கூட்டம் இருக்கோ, பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இது மட்டுமே அரசியலாக மாறிவிடும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதிமுக கூட தாவேக்கா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. எங்களுக்கு பாதிக்கு பாதி சீட்டு கொடுக்கணும், துணை முதலமைச்சராக ஆக்கணும், அல்லது 2.5 வருஷம் நாங்கள் ஆட்சி செய்வோம், 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சி செய்யுங்க என்றெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து விட்டது. அதனால தான் பிஜேபி பக்கம் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்க. அதனால் அவர்கள் பேராசைப்படுகிறார்கள். எடுத்த எடுப்புலையே ஜம்ப் ஆகி ஒரே ஜம்பில் வந்து ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிடுவாங்கல்ல சினிமாவில், அது மாதிரி வந்து ஒரே தேர்தலில் வந்து நம்ம பெரிய இடத்துக்கு போயிடணும், சிஎம் ஆகிடணும் அப்படிங்கிற கனவோடு அவங்க இருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இதை விட அதிகமான கூட்டம் வந்து சிரஞ்சீவி போன்றவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் பேர் திரண்ட கூட்டத்தில் 14% ஓட்டு கூட வந்துச்சு, 18 எம்எல்ஏக்கள் கூட வந்தாங்க. அவரால் கட்சி நடத்த முடியல. கடைசியில் காங்கிரஸில் கொண்டு போய் தான் உருவாக்கிய கட்சி அவரே கரைச்சிட்டார். தமிழ்நாட்டு அரசியலில் பல உதாரணங்கள் இருக்கிறது. நாட்டாமை படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது சரத்குமாருக்கு தமிழ்நாட்டு முழுக்க ரசிகர்கள் இருந்தாங்க. அவர் அதை நம்பி தான் கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி என்னாச்சு, காலாவதியாகி கடைசியில் கொண்டு போய் கமலாலயத்தில் கொண்டு போய் கட்சியை கரைச்சி விட்டு போயிட்டார். பல அரசியல் கட்சிகள் வந்து தொடங்கும் போது பிரம்மாண்டமாக தொடங்கி, இப்போ டிடிவி தினகரனுக்கு தொடக்கத்தில் பெரிய கூட்டம் வந்துச்சு. இப்போ யாருமே இல்லையே, அவரை நம்பி 18 எம்எல்ஏக்கள் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க. அவ்வளோ பெரிய வல்லமை மிக்க தலைவராக வந்து டிடிவி தினகரனை எல்லாரும் பார்த்தாங்க. மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஏன் சசிகலாவை
பார்ப்பன அக்ரஹாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெங்களூர் சிறையில் இருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 23 மணி நேரம் ஆச்சு கூட்ட நெரிசல். அந்த சசிகலா அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க? ஆனால் கூட்டம் கூடும், ஓட்டாக மாறுமா, நம்பகத்தன்மையாக மாறுமா என்ற பல கேள்விகளும் பல சவால்களும் எல்லா அரசியல் கட்சிக்குமே இருக்கிறது. இப்போ இது அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா விஜய்க்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.